மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைக்கு நேற்றைய தினத்திலே பார்த்த அதே வசனத்தை தான் மீண்டும் நாம் தியானிக்க போகிறோம். 18ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மன்னாவின் தலைப்பு ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும் கர்த்தர். மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிற நம்முடைய தேவனாகிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களையும் மறவாதே. அவர் என்னென்ன செய்திருக்கிறார்? பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அவைகளை எல்லாம் குணமாக்குகிறார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் ஒரு காலத்திலே மரித்தவர்களாகிறோம். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் போன்ற வார்த்தைகள் சொல்லுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த மக்களை உயிர்ப்பித்தார். உங்களானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கிற அருமையான தேவச்சனம், மரித்தவர்களாகிறது. ஒரு காலத்திலே நீங்கள் அந்த காலத்திலே காணப்பட்டீர்கள். இப்போது நீங்கள் வெளிச்சத்தினிடத்திலே வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆம், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவார். அழிவுக்கு விலக்கு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும், தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு வார்த்தையில நிலைத்திருக்கவும் நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் அவருடைய வருகைக்கு அங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். நிச்சயம் நாம் தகுதி உள்ளவர்களாய் பாத்திரராய் நாம் அவருடைய திருமுன்னை காணப்படுவோம் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களது பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவரே, நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுகிறவரே, மரித்து போயிருந்தோம் ஐயா, ஆத்துமாவிலே எங்களை பிழைக்க செய்தீர். உடைய வார்த்தை அனுப்பி உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்தீர். ஆண்டவரே, ஜீவன் கொடுத்தி சுகம் கொடுத்தி பலன் கொடுத்தி நன்மையினால் கிருபையினால் எங்களை முடிசூட்டினீர். ஆண்டவர், அழிவுக்கு சமானமாய் எங்கள் வயதை வாழ வயது போல ஆக்கி இருக்கிறீர். இந்த நிலையில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க, என்றும் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.